அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவர் கிருபையாக தந்த ஒரு மாதத்தின் முதல் ஓய்வு நாளில் ஆண்டவர் திரு சமூகம் நாங்கள் பணிந்திருக்கிறோம். இறைவேண்டலோடு இந்த வழிபாட்டை நாம் துவக்குவோம். ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவர் நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவதம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். தலைமுறை தோறும் நம்பத்தக்கவராக இருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் படைப்பாளரே, நன்றி நிறை உள்ளத்தோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இம்மட்டும் எங்கள் வாழ்வில் பலனாக இருக்கின்ற உம் தயாளம் உணர்ந்த பிள்ளைகளாக, பலவீனங்களிலும் இழப்புகளிலும் நம்பிக்கை பெற்ற பிள்ளைகளாக உம்முடைய சமூகம் நன்றியோடு எங்களை தாழ்த்தி உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம். கிருபையாக ஆண்டவர் தந்த ஒரு புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாள். உம்முடைய சமூகம் எங்களை தாழ்த்தி இருக்கிறோம். தேவ பிரசன்னம் நாங்கள் உணரவும், நன்றியோடு உம்மை நாங்கள் போற்றவும், அருள் நிறைந்த வாழ்வழிக்கும் உம் வார்த்தைகளிலே வல்லமை பெறவும் எங்களுக்கு ஆண்டவர் அருள் செய்வீராக. இந்த வழிபாடு உமக்கு ஏற்படுவதாக அமைந்திருக்கட்டும். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பீராக. இறைமகன் இயேசுவின் திருப்பெயரில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகின்றோம். எங்கள் வேண்டுதல் கேளும் கடவுளே, ஆமென். ஆண்டவருக்கு புகழ்ச்சியாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 60வது பாடலை பாடி ஆண்டவரை போற்றுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களிகூறுங்கள் என்ற பாடல் 60வது ஞான பாடலை பாடி ஆண்டவரை போற்றுவோம்.
23வது சங்கீதம் முறையாக நாம் படிப்போம். 23வது சங்கீதம் முறையாக நாம் படிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மடக்கி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் எனக்கு புது உயிர் கொடுக்கிறார். தமது நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கள் முன்னிலையில் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தரின் வீட்டிலே சதா காலமும் நிலைத்திருப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போது எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமென். அல்லேலூயா. நாம் இந்த நாளில் படிப்பதற்காக கொடுக்கப்படுகின்ற ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்க கேட்போம். முதலாவது திருமறை பகுதி புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 36 முதல் 41 வரைக்கும் உள்ள திருவசனங்கள். நாம் அதை படிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 36 முதல் 41 வரைக்கும் உள்ள திருவசனங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36 முதல் 41 வரை. ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவரோடு சேர்த்து கொள்ளப்பட்டனர். முதலாவது திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. அப்படியே இந்த நாளைக்காய் கொடுக்கப்படும் நிருப பகுதி திருத்தூதர் பேதுரு அடிகளுடைய முதலாவது திருமுகம் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 25 வரைக்கும் திருவசனங்கள். நாம் அதையும் படிக்க கேட்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19 முதல் 25 வரைக்கும் உள்ள திருவசனங்கள். ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் 19 முதல் 25 வரை உள்ள வசனங்கள். கடவுளை பற்றும் மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்தால் அதுவே கடவுளுக்கு பிரியம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் கீர்த்தி என்ன? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே கடவுள் பார்வையில் பிரியமானது. அதற்கென்றே அழைக்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவும் தமது அடிச்சுவடுகளை நீங்கள் தொடர்ந்து வரும்படி உங்கள் பொருட்டு பாடுபட்டு உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனாரே. அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சகம் காணப்படவும் இல்லை. அவர் வையப்படுகையில் பதில் வையவில்லை, பாடுபடுகையில் பயமுறுத்தவும் இல்லை. நியாயமாய் தீர்ப்பு செய்பவருக்கு தம் காரியத்தை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவர் தழும்புகளால் குணமாக்கப்பட்டீர்கள். ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பெரும் அத்தியட்சருமானவரிடத்தில் திருப்பப்பட்டீர்கள் என்பது. நிருப பகுதி வாசித்து முடிந்தது. நாம் அனைவரும் எழுந்து நின்று இன்றைக்காக கொடுக்கப்படும் நற்செய்தி வாக்கிய பகுதியை படிக்க கேட்போம். அது தூய யோவான் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். அதை நாம் படிக்க கேட்போம். யோவான் 10ஆம் அதிகாரம்
முதல் 10 வசனங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரையுள்ள வசனங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் செல்லாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் திருடனும் கொள்ளைக்காரனுமாம். வாசல் வழியாய் செல்லுகிறவனோ ஆடுகளின் மேய்ப்பன். வாசல் காக்கிறவன் அவனுக்கு வாசலை திறக்கிறான். ஆடுகளும் அவன் குரலை கேட்கின்றன. அவன் தன் சொந்த ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன் ஆடுகள் எல்லாவற்றையும் வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகளுக்கு அவன் குரல் தெரிந்திருக்கிறபடியினால் அவைகள் அவனுக்கு பின் செல்லும். அந்நியரின் குரல் அவைகளுக்கு தெரியாததால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். இதை இயேசு அவர்களுக்கு உபமானமாய் சொன்னார். அவர்களோ அவர் சொன்னது இன்னதென்று அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே இயேசு மறுபடியும் அவர்களிடம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு நானே வாசல். எனக்கு முன் வந்தவர்கள் எல்லாரும் திருடரும் கொள்ளைக்காரருமே. ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்சென்றால் அவன் இரட்சிப்படைவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகள் ஜீவனை பெறவும் அதை மிகவும் அதிகமாய் பெறவுமே வந்தேன் என்பதே. நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தது. ஆண்டவரின் வாழ்வு தருகின்ற வார்த்தைகளை படிக்க கேட்ட நமக்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எம் சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் பவித்து கனிமெடுத்து பிறந்து பொந்திபிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையிலிருந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர்த்து எழுந்தார். பருத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசு வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழந்தோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் மீண்டுமாக ஆண்டவருக்கு புகழ்ச்சியாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 91வது பாடலை நாம் அமர்ந்து பாடுவோம். 91வது பாடல், என் மேய்ப்பர் கர்த்தரானவர் நன்றாக காத்து வாரார் என்ற பாடல். பொல்லாப்புக்கு
சிரசை மகடாட்சமாக அபிஷேகம் செய்கிறீர் அடியேனை நீர் மறவி என் பாத்திரம் நிரம்பும் என் ஜீவனுள்ள மட்டுக்கும் தெய்வத்தை நான் உணரும் வழிக்கு என்னை நன்மையும் கடாட்சமும் தொடரும் கர்த்தாவின் வீட்டில் இங்கேயும் வீர்பாடங்கேயும் என்றைக்கும் நிலைத்துக் கொண்டிருப்பேன். ஆமென். ஆண்டவர் இயேசுவிடமிருந்தும் தாயும் தந்தையுமான கடவுளிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஆமென். சற்று நேரம் சிந்தனை செய்வதற்காக இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி நாம் ஏற்கனவே படிக்க கேட்ட நற்செய்தி வாக்கிய பகுதி யோவான் 10ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். அதிலே சில வசனங்களை நாம் மீண்டுமாக படிக்கின்றோம், தொடக்கத்திலிருந்தும் இறுதியாகவும். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா, அவரை விட்டு அவை ஓடி போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே, அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவார், வெளியே வருவார், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்றார். கண்களை மூடி நாம் மன்றாடுவோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலை, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கிருபையுள்ள இறைவா, அருளாக தந்த ஒரு ஓய்வு நாளுக்காக
ஒரு புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பல்விதமான எதிர்நோக்குகளோடு வாழுகின்ற நாங்கள் உம் அருளை நம்பி, உம் ஆற்றலை நம்பி, உம் தெய்வீக பாதுகாவலை நம்பி உம்முடைய சமூகம் பணிந்திருக்கிறோம். ஆண்டவர் கிருபையாய் தரும் இது ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு உம் திருவுளம் அறிந்து கொள்ள எங்களுக்கு அருள் செய்வீராக, எங்களை ஆற்றல்படுத்துவீராக. இறைமகன் இயேசுவின் திருப்பெயரில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகின்றோம். எங்கள் வேண்டுதல் கேளும் கடவுளே. ஆமென். அன்புக்குரியவர்களே, மானுடர்களுடைய உளவியல் தேவைகளை பற்றி ஆய்வு செய்த ஆபிரகாம் மாஸ்லோ என்ற ஒரு அறிஞர் ஆளுமை நிறைவு தேவை என்பதை மானிட நிறைவு தேவையாக குறிப்பிட்டிருக்கின்றார். மானிட நிறைவு தேவை, அது ஆளுமை நிறைவு தேவை என்பது அவரது கணிப்பு. உலக வாழ்விலே வாழ்கின்ற அனைவரும் இந்த நிறைவைத்தான் வாழ்விலே எதிர்நோக்குகின்றார்கள். நிறைவான வாழ்வு, முழுமையான வாழ்வு, பரிபூர்ணமான ஒரு வாழ்வு. நம்முடைய சிந்தனை பகுதி யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் இயேசுநாதரில் உயிருற்று எழுந்திருக்கின்ற இயேசு ஆண்டவரில் இந்நிறைவான வாழ்வு மனுக்குலத்திற்கு உரித்தாகின்றது என்ற ஒரு செய்தியை மிக அழுத்தமாக பதிவு செய்கின்றது. இயேசுநாதரே அதை குறிப்பிட்டிருக்கின்றார் என்று இங்கே இந்த ஆக்கியோன் எடுத்தாளுகின்றார். 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவார், நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்று குறிப்பிடுவதாக நாம் இங்கே வாசிக்கின்றோம். யோவான் நற்செய்தியாளரை பொறுத்தவரைக்கும் அவரது காலச்சூழலிலே அவர் எழுதுகிற நற்செய்தியுடைய ஒட்டுமொத்த சாராம்சமாக இந்த வாழ்வினையே அவர் குறிப்பிடுவார். குறிப்பாக 20ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களிலே அவர் இந்த நற்செய்தியுடைய எழுத்தாக்கத்தின் நோக்கத்தை பதிவு செய்வார். வேறு பல அருமடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இன்னொரு எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவே இந்நூலில் உள்ளவைகள் எழுதப்பெற்றுள்ளன என்று அவர் பதிவு செய்வார். வாழ்வு பெறுவதற்காக, இயேசுநாதர் பெயரிலே வாழ்வு பெறுவதற்காக இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. குறிப்பாக இங்கே இந்த இடத்திலே வாசிக்கின்ற ஒன்று நிறைவான வாழ்வு. நிறைவான வாழ்வினை பெற்றுக்கொள்ளுகின்ற மனுக்குலம், அதுவே இறை விருப்பம். அதனை பெற்றுக்கொள்ளுகின்ற அளவிலே அதை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய வாழ்வோடு இறை அருளாலே இந்நிறைவாழ் நம்மிலே வேறுண்ட செய்யப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு இயேசுநாதர் அந்த மக்களுடைய வாழ்வோடு இணைந்த ஒரு காரியத்தை சொல்லி அதன் மூலமாக இதை புரிய வைக்கின்றார் என்பதை இந்த ஆக்கியோன் எடுத்தாளுகின்றார். ஆடுகள், மேய்ப்பன் என்ற ஒரு நிலையிலே, இது அன்றைய வாழ்விலே இதை புரிந்து கொள்ளும் மக்களுக்கெல்லாம் சரியாக புரிந்து கொள்ளப்படுகின்ற ஒரு செய்தி. நம்முடைய வாழ்வோடும் நிச்சயமாக அது பேசுகின்ற, புரிந்து கொள்ளப்படுகின்ற ஒன்றுதான். மேய்ப்பனும் மந்தையும் என்ற ஒரு உருவக நடை எல்லாருக்கும் புரிகின்ற ஒன்று. அன்றைய அண்மை கிழக்கு நாடுகளிலே மேய்ச்சல் நிலங்கள், மந்தைகள், மேய்ப்பர்கள், அதனை பராமரிக்கும் முறை, இவையெல்லாம் வாழ்வோடு இணைந்த காரியங்கள்.
குறிப்பாக இயேசுநாதர் இங்கே சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த காரியங்களை அப்படியே அவர் மனதிலே கொண்டு வருகின்ற ஒன்றாகத்தான் இருந்தது. அன்று பலஸ்தீனா தேசத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் திரளான ஆடுகளை வைத்திருந்தார்கள். மேய்ச்சல் நிலங்களிலே ஆடுகளை மேய்க்கின்றார்கள். அவைகளை பராமரிக்கின்ற விதத்தை குறித்து தான் இங்கே குறிப்பிடப்படுகின்ற ஆட்டு கொட்டில் என்ற ஒரு வார்த்தை, அதிலே இருக்கின்ற வாயில் என்கின்ற ஒன்று, இவையெல்லாம் நமக்கு சிந்தனை களமாக அமைகிறது. அன்று வெளியிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வருகின்றவர்கள் அதனை அந்நாள் நிறைவுறும் போது மீண்டுமாய் கொண்டு வந்து ஆட்டு கொட்டிலே அவற்றை அடைத்து வைக்கின்றார்கள், பாதுகாக்கின்றார்கள். பெண் என்ற ஒரு பதம் அதற்கு பயன்படுத்தப்படும். ஷீப் பெண். இந்த ஆட்டுக்கொட்டில் ஒரு வாயிலை உடையதாக இருக்கும், ஒரு குறுகிய சிறிய வாயில்தான். சுற்றிலும் அதற்கு ஒரு வேலி போன்ற அடைப்பு இருக்கிறது. அவற்றுக்குள்ளே பலருடைய ஆடுகளும் அதிலே தங்க வைக்கப்படும். சில இடங்களிலே ஒரு வீட்டை சார்ந்தது இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் பல மேய்ப்பருடைய ஆடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து அடைக்கப்பட்டிருக்கும். அவற்றுக்கென்று ஒரு காவலாளர் இருப்பார். சில சமயங்களிலே மேய்ப்பர்களே காவலாளிகளாக இருப்பதும் உண்டு. பலருடைய ஆடுகளை ஒன்றாக வைத்து பார்க்கும்போது ஒரு சிறப்பான ஒரு காவலாளர். மறுநாளிலே ஆடுகளை வெளியே கொண்டு போகும்போது அனைத்து ஆடுகள் இணைந்திருப்பதனாலே அந்த ஆடுகளை அதற்குரிய சம்பந்தப்பட்ட மேய்ப்பன் வரும்போது அந்த ஆடுகள் அவனுடைய சத்தத்தை கேட்டு தனியாக வருகின்றது. அவன் அவற்றை பெயர் சொல்லி அழைக்கின்றான், தனியாக வருகின்றது. ஒவ்வொரு மேய்ப்பனும் அவன் ஆடுகளை அறிந்திருக்கின்றான். அந்த ஆடுகளும் மேய்ப்பனை அறிந்திருக்கின்றன. ஆகவே அவைகள் வெளியே வருகின்றன. இந்த மேய்ப்பன் அவைகளை முன்பாக சென்று நடத்தி கொண்டு போய் மேய்ச்சலுக்காய் கொண்டு போகின்றார். தெரிந்த ஒரு காரியம்தான், அதை இங்கு அழகாக பதிவு செய்வான். அப்படி பதிவு செய்யும் போது இந்த ஆக்கியோன் இந்த அழகிய ஒரு உருவக நடையிலே இவற்றை பதிவு செய்யும் போது இந்த அதிகாரை துவக்குகின்ற வார்த்தைகளிலே தான் இத்தகைய ஒரு காட்சியை சிந்திக்கின்ற நமக்கு ஏன் நிறைவாழ்வு இயேசுநாதரில் எவ்வளவு அர்த்தமுள்ளதாக அமைகிறது என்பதை இங்கே புரிய வைக்க விளைகின்றார். இந்த அதிகாரத்தினுடைய இறுதியிலே அவர் வரும்போது அழகாக ஒரு காரியத்தை அவர் சொல்லுவார். அது கடந்த அதிகாரத்துடைய தொடர்ச்சியாகத்தான் புரிந்து கொள்ளப்படும். முதல் வசனம் சொல்லும், நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பார்கள். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர் என்று சொல்லுவார். அப்படியானால் இதோ இந்த ஒரு மேய்ச்சல் சூழல், ஆடுகள் அடைக்கப்பட்ட இடம், மேய்ப்பர் என்றெல்லாம் சொல்லி ஆடுகளை மேய்ப்பன் அழகாக மேய்க்கின்றார். நல்ல உறவுகளோடு புரிந்துணர்வோடு அவற்றை கொண்டு சென்று அவற்றை மேய்க்கின்றார் என்று சொல்லும் போது தொடக்க வசனம் சொல்கின்றது, இதோ திருடரும் கொள்ளைக்காரரும் ஆட்டுக்கொட்டிலில் வேறு வழியாய் நுழைகின்றார்கள் என்று சொல்லுவார். நிறைவாழ்வை நோக்கிய பயணத்தில் நிறைவாழ்வை புரிந்து கொள்வதிலே இருக்கின்ற ஒரு சிக்கல் இருக்கிறது. அந்த சிக்கல் தான் திருடர் கொள்ளைக்கார வழியாக வருகிற ஒரு சிக்கல். அந்த திருடர் கொள்ளைக்காரர் என்பதற்கு இங்கே இயேசுநாதர் கொள்ளுகின்ற ஒன்றாய் நாம் காண்கின்ற ஒன்று அவருடைய அன்றைய உடனடி சூழல். 9ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் அதுக்கு முன்பாகவே வாசிக்கின்றோம். இயேசு அவரிடம், நீங்கள் பார்வையற்றோராய் இருந்திருந்தால் உங்களிடம் பாவம் வராது, ஆனால் நீங்கள் எங்களுக்கு கண் தருகிறது என்கிறீர்கள், எனவே நீங்கள் பாவிகளாக இருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் என்று அவர் சொல்லுவார். அப்படியானால் இதோ ஓர் ஆடு சமூகத்திலே
ஒரு ஆடு, பலவீனமான ஒரு ஆடு இருந்திருக்கிறது. அந்த ஆட்டைத்தான் பார்வை இழந்த ஒரு மனிதன் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அந்த பார்வை இழந்த மனிதன், ஒரு ஆடு வாழ்விலே அது மீண்டும் வாழ்வினுக்காய் கொண்டு சேர்க்கப்படும் போது அங்கே ஆட்டுக்கொட்டிலே வேறு வழியாக, பக்க வழியாக ஏறி குதித்து வருகின்ற, வேலியை தகர்த்து வருகின்ற, ஆட்டுக்குட்டிலேயே வேறு வழியாக வருகின்ற பரிசேயர்களை போன்ற மக்கள் வருகின்றார்கள். அவர்களுக்கு ஆடுகளை பற்றிய கவலை கிடையாது. அவர்கள் திருடர், கொள்ளைக்காரர் என்று சொல்லுவார். இந்த இடத்திலே இந்த ஆக்கியோன் பதிவு செய்கின்ற விதத்திலே 2 வார்த்தைகளை அவர் பதிவு செய்வார். திருடர் என்பதற்கும் கொள்ளை என்பதற்கும் கிளப்டேஸ் என்ற வார்த்தையும் லேஸ்டேஸ் என்ற வார்த்தையும் பதிவு செய்வார். 2 வார்த்தைகளும் ஏறத்தாழ ஒரே இணையான விதத்திலே பதிவு செய்யப்பட்டாலும் சில வேற்றுமைகள் அதில் இருப்பதை நாம் கவனிக்கின்றோம். குறிப்பாக 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இந்த கிளப்டேஸ் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அது யூதாஸை குறித்து சொல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. யூதாஸ் திருடனாயிருந்தான் என்று அங்கே வாசிக்கிறோம். லேஸ்டேஸ் என்ற வார்த்தை 18ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே பரபாஸ் என்ற கொள்ளைக்காரனை பற்றி, கள்வனை பற்றி வருகின்ற ஒரு வார்த்தை அது. ஆக இந்த திருடனும் கொள்ளைக்காரனும் என்று இந்த ஆக்கியோனை பதிவு செய்கின்ற இந்த வார்த்தைகள் சமூகத்திலே இந்த ஆடுகளோடு வாழ்ந்த ஆடுகள் தான். அப்படியானால் இயேசுநாதர் இங்கே சொல்ல வருகின்ற திருடர், கொள்ளைக்காரர் என்பவர்கள் யார் என்றால், அவர்கள் தலைவர்களாக இருக்கிறார்கள், அதே சமயத்திலே மக்களோடு வாழுகின்ற மக்களாக இருக்கிறார்கள். இப்படி சமூகத்தில் வாழுகின்ற ஒரு ஆட்டை குறித்த கவலையின்றி தங்களுடைய வாழ்வை மாத்திரம் மையப்படுத்தி வாழுகின்ற ஒரு சமூக சூழலிலே எல்லா மக்களும், ஏன் வலுவிழந்த ஒரு ஆடும் வாழ்வை பெற வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை மையப்படுத்தி சொல்லுகின்ற இயேசு ஆண்டவருடைய வார்த்தைகள். அவர் சொல்லுவார், நானே நல்ல ஆயனாக இருக்கின்றேன், என்னுடைய வார்த்தைகளுக்கு என் ஆடுகள் செவி கொடுக்கும் என்று பின்பாக அவர் சொல்லுவதாக நாம் அழகாக இதை வாசிக்கிறோம். இது அழகிய ஒரு உருவ நடை. முதல் 5 வசனங்களும் ஆடுகளோடு, இறை மக்களோடு, கடவுளுடைய படைப்பின் பிள்ளைகளோடு உறவாடுகின்ற இயேசு ஆண்டவருடைய நேரடியான கரிசனை. அதுதான் ஒரு உண்மையான ஆயனுக்கு இருக்க வேண்டிய, மெய்ப்பனுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம். இவன் வார்த்தைகளை, இந்த மேய்ப்பனுடைய வார்த்தைகளை ஆடுகள் கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்வை கண்டடைகின்றன என்பதை நாம் வாசிக்கின்றோம். அதே சமயத்தில் 7 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்களிலே அடுத்த ஒரு காட்சியை இங்கே இவர் பதிவு செய்வார். அது என்னவென்று சொன்னால், அந்த இடத்திலே நானே வாயில் என்று சொல்லுவார், நானே வாசல் என்று சொல்லுவார். நானே வாசல், நானே ஆயன் என்று சொல்லுகின்றவர் நானே வாயில் சொல்லும்போது, என் ஆடுகள் வந்து அடையும் போது, என் ஆடுகள் அடைக்கப்பட்டிருக்கும் போது நானே வாசலாயிருக்கின்றேன். அன்றைய பலஸ்தீன சூழலிலே வாயில் வழியாக ஆடுகளை உள்ளே அனுப்பும் போது அந்த மெய்ப்பனாய் இருக்கின்ற, குறிப்பாய் காவலாய் இருக்கின்ற அந்த மெய்ப்பன் அவன் கையில் இருக்கின்ற அந்த கோலை வாயிலே சற்று சாய்வாக வைத்து விடுவான். உள்ளே செல்கின்ற ஆடுகள் எல்லாம் அதிலே சற்று தாவித்தான் உள்ளே போகும். ஒருவேளை அன்றைய தினத்திலே ஏதேனும் ஆடுகள் பாதிக்கப்பட்டிருந்தால், வலுவிழந்திருந்தால், நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த ஆடுகள் தாவி போவதிலே சற்று கடினம் இருக்கும். அவன் கவனிப்பான். ஆகவே அவ்வளவு கரிசனையோடு நடத்துகின்ற ஒரு ஆயன் வாயிலாகவே இருக்கிறான் சொன்னால், எந்த ஒரு கொள்ளைக்காரரும் எந்த ஒரு திருடரும் அணுகாத அளவிற்கு ஆயனாய் இருக்கிறவன் வாயிலாகவே மாறிவிடுகின்றான். அது இன்னொரு படி மேலே போகின்ற ஒன்று. இயேசு ஆண்டவர் சொல்லுவார், நான் நல்ல ஆயன், என் ஆடுகளை எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன், தேவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என்ன வேண்டும் என்பதை புரிந்து நான் ஒவ்வொரு நாளும் அதற்கு வேண்டிய மேய்ச்சலை கொடுக்கின்றேன். அதே நேரத்தில் நானே வாயிலாக இருக்கிறேன், என் ஆடுகள் வாழ்வின் இறுதியிலே நிறைவை காணுகின்ற வாயிலாகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த அளவிற்கு ஒரு கரிசனையும் அன்பையும் வெளிப்படுத்தும் இயேசு ஆண்டவர்.
உயிர்த்தெழுந்திருக்கின்ற இயேசுநாதே நல்ல ஆயனாக வாயிலாக இருக்கின்றார் என்பதை சொல்கின்றார். ஏன் இதை அழுத்தம் திருத்தமாக அவர் இந்த இடத்துல பதிவு செய்து சொல்லுகின்றார் என்றால் இஸ்ராயேல் மக்கள் வாழ்விலே ஆயன் மேய்ப்பன் ஆயன் மந்தைகள் இடையே இருக்கின்ற இந்த உறவை புரிந்திருந்தார்கள். குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே அநேகம் பகுதிகள் இந்த மந்தை சார்ந்த உருவங்களை எல்லாம் வைத்து சொல்லப்பட்டு நாம் கவனிக்கின்றோம். சங்கீதம் 23, 74 சங்கீதம் 1 வசனம், 79, 13, 81, 95, 7, 100, 3 மற்றும் எசேக்கியேல் 34 அதிகாரம் முழுவதும் இந்த மந்தை சார்ந்த நிலைகளை எல்லாம் சொல்லியிருப்பதை கவனிக்கிறோம். குறிப்பாக மெய்ப்பர்கள், பொறுப்பாக ஏற்படுத்தப்பட்டவர்கள் நல்ல மெய்ப்பராக பணியாற்றவில்லை. அவர்கள் ஆடுகளை சிதறடித்தார்கள், ஆடுகளை தப்பி ஓடச் செய்தார்கள், ஆடுகளுக்குரிய எந்த விதமான கரிசனையும் காட்டவில்லை. ஆகவே ஆடுகள் அவர்களுக்கு பின் செல்லாமல் அவை சிதறி போயின என்பதை குறிப்பிடுகின்ற அந்த பகுதிகளெல்லாம் சொல்லும்போது கடைசியாக சொல்லும், ஆண்டவர்தான் என் மேய்ப்பராயிருக்கிறார். அவர் என் மேய்ப்பராய் இருக்கும்போது எனக்கு எந்த பாதுகாப்பு குறைச்சலும் இருக்காது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்தி அமர்ந்த தண்ணி கண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று பதிவு செய்கின்ற ஒன்று. குறிப்பாக எசேக்கியேல் 34 சொல்லும், நானே வந்து அவைகளை மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய மேய்ப்பரே, என் மந்தையை சிதறடித்தீர்கள், ஆகவே உங்களுக்கு தண்டனை உண்டு. நான் என் ஆடுகளை வந்து நானே மேய்த்து அழகாக நடத்துவேன் என்று சொல்லுவார். அதாவது ஒரு புத்துயிர் ஊட்டப்பட்ட, ஒரு புதிதாக்கப்பட்ட, ஒரு மறுவாழ்வு கொடுக்கப்பட்ட ஓர் அரசியல் அமைப்பின் ஊடாக தாவீது என்ற ஒரு மேய்ப்பனை நான் அவர்களுக்கு ஏற்படுத்துவேன் என்று சொல்லும் இயேசு ஆண்டவருடைய இந்த நிறைவேற்ற காட்சி எசேக்கியேலிலே அழகாக பதிவுறும். அது மாத்திரமல்ல, எண்ணாகமம் 27 அதிகாரம் 15 முதல் 17 வரைக்கும் உள்ள வசனங்களிலே இதோ இஸ்ராயேல் மக்களுடைய தொடக்ககால வாழ்வனை குறித்த ஒரு பதிவிலேயும் ஆண்டவர் இப்படி அதை சொல்லுவார். இஸ்ராயேல் மக்களை கானானில் எடுத்து செல்கின்ற அந்த பாதையிலே அவர் நடத்தப்படும் விதத்தை குறித்து அவர் பதிவு செய்யும் போது மோசையோடு சொல்லுகின்ற வார்த்தைகளாகத்தான் இவற்றை வாசிக்கிறோம். மோசே ஆண்டவரிடத்திலே பேசுகின்ற காட்சி, ஆண்டவர் மோசையோடு பேசுகின்ற காட்சி, இவைகளெல்லாம் பதிவு வரும். அப்படி சொல்லும்போது சொல்லுவார், மோசே ஆண்டவரிடம், உயிர்க்கு எல்லாம் கடவுளாகி ஆண்டவர் இந்த மக்கள் கூட்டமைப்புக்கு ஒருவனை பொறுப்பாளனாக ஏற்படுத்துவாராக. அவன் அவர்களுக்கு முன்னே போகவும் அவர்களுக்கு முன்னே வரவும் வேண்டும். அவ்வாறே வெளியே நடத்தி செல்லவும் உள்ளே அழைத்து வர வேண்டும். இதனால் ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்பு மேய்ப்பரில்லா ஆடுகளாக இராது என்றார். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நூன் புதல்வன் யோசுவாவை தேர்ந்து கொள், அவன் ஆவியை தன்னுள் கொண்டவன், நீ அவன் மேல் உன் கையை வை என்று சொல்லி இதை கொடுப்பதை வாசிக்கிறோம். அப்படி அழகிய விதத்திலே ஆடுகளுக்கு முன்பாக செல்லவும் ஆடுகளை சரியான இடத்தை மேய்க்கவும் ஏற்படுத்தும் தலைமைகளை ஆண்டவர் கொடுக்கின்றார். தவறாக சென்றுவிட்ட பாதையிலே போய்விட்ட மக்களை நல்ல வாசலாக இருந்து ஆண்டவர் நடத்துகின்றார் என்ற ஒரு சிந்தனை நமக்கு இன்று ஒரு நம்பிக்கை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்து நம்மை நடத்துகின்றார் என்று சொன்னால், நல்ல ஆயனை அடையாளம் கண்டு, இயேசுவாகிய நல்ல ஆயனை அடையாளம் கண்டு, அவரே வாயிலாயிருக்கிறார், நிறை வாழ்வின் வாயிலாயிருக்கிறார் என்பதை புரிந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. அதைத்தான் நாம் இன்று படித்த இதர பகுதிகள் நமக்கு அதை பதிவு செய்கிறது. குறிப்பாக கொடிய காலங்கள் நமக்கு வரும், மந்தையை தப்ப விடாத ஓய்நாய்கள் வரும் என்று சொல்கின்ற தூய பவுலுடைய வாக்கு அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 17 முதல் உள்ள வாக்கியங்களிலே, குறிப்பாக 28, 21 வசனங்களிலே வாசிக்கிறோம். இன்றைய நிறுவ பகுதியிலே 1 பேதுரு 2 அதிகாரம் 16, 19 முதல் 25 வரைக்கும் வசனங்களிலே நாம் படிக்கிற போது கடைசியிலே வாசிக்கிறோம், நீங்கள் வழிதவறி அலையும் ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள் சொல்லுவார்.
அந்த ஆயிரத்திலே பெறுகின்ற வாழ்விலே நாம் பலமடைய வேண்டும். அன்புக்குரியவர்களே, பேராசிரியர் இஸ்ரேல் செல்வநாயகம் அவர்கள் இந்நல்ல ஆயனை பற்றியும் இந்நல்ல ஆயனுடைய வாழ்வோடு இணைந்த சில காரியங்களை பற்றியும் அவள் மாறிவிட்ட நிலையை பற்றியும் சொல்லும்போது அவர் இப்படி ஒரு புத்தகத்தில் பதிவு செய்வார். தியான பீடம் என்ற புத்தகத்தில் சொல்லும்போது சொல்லுவார், ஆண்டவரின் அரும் மேய்ப்பர், என் அருள் மேய்ப்பர் கூட, ஆடாகி என்னை அவர் நடத்தும் விதம் ஆச்சரியமானது. அரசியல் தலைவர்கள் என்று சில மேய்ப்பர் என்னை அணுகினர், அனைத்தும் சரியாகிவிடும் என்று ஆனந்த வாக்கு தந்தனர். ஆனால் அவர்கள் அரியணை ஏறியதும் என்னை மறந்து விட்டனர். அலைந்தேன், நனைந்தேன், காய்ந்தேன், ஆறுதல் இல்லை. அதிகாரிகளின் மேய்ப்பர் என்று அண்டினர். ஆதிக்கம் அதிகார வரி அவர்களை இறுக்கிவிட்டது. அடுத்துச் செல்ல புன்முறுவல் வர அனைத்துக்கும் லஞ்சம். ஆடாகி நான் இவர்களால் அடித்து விரட்டப்படுகிறேன். ஆண்டவரின் அடியார் என்ற போர்வையில் வந்தனர் சில மேய்ப்பர். ஆனால் ஆற்றுடை போர்த்திய ஓய்நாய்களாக அவர்கள் கவ்வினர். ஆறுதல், அனுதாபம், இரக்கம், அன்பு ஆகியவை இவர்களின் எதிரிகள். ஆட்சியை பிடிக்க இவர்கள் போடும் நாடகத்தை அரசியல்வாதிகள் கூட பின்பற்றும் அவர் அளவில் பிரமாதம். ஆமாம் சாமி போடுவோருக்கு இவர்களுக்கு உதவி உண்டு, அதிலும் தவறிருக்கலாமே என்போர் மேல் இவர்களுக்கு பற்கடிப்பு. ஆண்டவரின் அடியாரிலேயே உயர் ரகம் என்று வந்தனர் வேறு சிலர். அவர்களை பின் சென்றால் மோட்சம் என்றனர். அவர்கள் குழப்புகின்ற குழம்பில் அவர்கள் மோட்சமே நரகமாகிவிடும். ஆடுகளை பிடிப்பதில் அடிபோடும் அடியாரும் உளர். அவர்களின் இன்மொழிகள் தூண்டிலில் இறை போன்றவை. அவர்களின் முதுகில் குட்டிச் சாக்குகள் தொங்குகின்றன. அகப்பட்டு விட்டால் அதோகதிதான். ஐயோ! ஆண்டவரின் நல்மெய்ப்பர், என் மெய்மெய்ப்பர். அவர் பாதையில் நீதி உண்டு, அமைதி உண்டு. அடர்ந்த புல், அமர்ந்த தண்ணீர் அவருக்கே தெரியும் என்று தொடர்ந்து எழுதுவார். அன்புக்குரியவர்களே, பலவீனமான, நெருக்கப்படுகின்ற, இப்படியெல்லாம் சுரண்டப்படுகின்ற ஒரு நிலையிலே வாழும் நம்முடைய வாழ்விலே நிறைவாழ்வு என்பது நல்மெய்ப்பராயிருக்கின்ற, நம் வாசலாயிருக்கின்ற ஆண்டவர் இயேசுவிலே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவிலே, அவரிலே இந்த வாழ்வுக்கு என்பதை நம்பி அவரையே சார்ந்திருப்போம். திருடுகளுக்கும் ஓநாய்களுக்கும் விலகி வாழ்வோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட வாழ்படி அருள்தொந்து ஆவியிலே நம்மை நடத்துவராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமென். நாம் மீண்டுமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 68வது பாடலை பாடுவோம். தேவபிதா என்ற மெய்ப்பனல்லோ இந்த பாடல் 68வது பாடலை பாடுவோம். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே, ஆவலதாய் என்னை பைமுன்னே, அவன் மே தமிழ் நீர் அருளுகின்றார். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே, ஆத்துமன் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னோ, நேர்த்தியம் பாதையில் அவர் நிமித்தோ, நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே, சாநிழல் பள்ளத்திறங்கிடினோ, சற்றும் தீங்கு கண்டேனே, வானவரன் என்னோடிருப்பான், வாழைதடியும் தோலுமே தேற்றும். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே,
அபிஷேகம் செய்துவார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பு. நேய நேட்டினில் சிறப்போடே நெடுநாள் கொடியாய் நிலைத்திருப்பே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. கண்களை மூடி நாம் மன்றாடுவோம். அருள் நிறைந்த இறைவா, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளுக்காகவும் இந்த காலை பொழுதிற்காகவும் நாங்கள் துதிகளை தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அருள் நிறைந்த ஈவுகளையும் இரக்கங்களையும் வாழ்விலே உணர்கிற நாங்கள் கிருபையாய் ஆண்டவர் தந்த ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய சமூகங்களை தாழ்த்தி நம்பிக்கையோடு மன்றாடுகின்றோம். வாழ்விளக்க செய்யும் உலகிலே, பயமுறுத்தும் உலகிலே எங்கள் வாழ்விலே நல்ல மேய்ப்பர், ஆடுகளுக்காய் ஜீவனை தந்து காக்கும் மேய்ப்பர், சரியான வாயிலாக இருந்து நிறைவாழ்வுக்கு நடத்தும் மேய்ப்பர் எங்களுக்கு இருக்கிறார். அவர் உயிரிழந்தவராக எங்களோடு வாழுகின்றவராய் என் கண்களை திறந்து எங்களை வாழச் செய்கின்றார் என்று நாங்கள் சிந்தனையாக பெற்றிருக்கின்றோம். இயேசுவாகிய மெசியாவிலே இந்நிறைவாழ்வு எங்களுக்கு உண்டு. அந்த மெய்ப்பர் எங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்து எங்கள் வாழ்வோடு எந்நாளும் செயல்படுகின்றவராயிருக்கிறார், மனதிற்கமுள்ள ஆண்டவராயிருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்தவர்களாய் உம்மை போற்றுகிறோம். மந்தையை தப்பவிடாதே கொடிய ஓநாய்கள் திருடராய் கொள்ளையராய் உலகிலே உண்டு. ஆனால் அவைகளை விட மேம்பட்டவராய், அவைகளை எல்லாம் அடித்து விரட்டுகின்றவராய், அவரிடமிருந்து மந்தையை காப்பாற்றும் நல்வழிகாட்டும் வாழ்வினை அருளும் நிறைவான வாழ்வினை அருளும் ஆண்டவர் இயேசு எங்களோடு உண்டு என்பதை அறிந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, இந்த காலை பொழுதிலே உம்முடைய சமூகம் பணிந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி. நல்மெய்ப்பர் இயேசுவின் பாதுகாவலிலும் பராமரிப்பிலும் அனைத்து மக்களும் நிறைவாக வாழ ஆண்டவர் தொடர்ந்து இரக்கம் செய்வீராக. விசுவாச வாழ்வின் போராட்டங்களிலே தேவபலன் அனைத்து மக்களையும் தாங்கும்படியாய் நாங்கள் பணிந்து இருக்கிறோம். ஆண்டவரே, தற்கால சூழல், உலகெங்கிலும் உள்ள மக்கள் வாழ்விழக்கின்ற ஒரு தருணம், கொடிய ஒரு வைரஸ் சுற்றினாலே உலக மக்கள் அனைவரும் கதறி அழுகின்ற ஒரு தருணம். ஆண்டவரது பாதுகாப்பை வாஞ்சிக்கிறோம். நல்மெய்ப்பராம் இயேசுநாதனுடைய கரிசல் நிறைந்த பாதுகாவலை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். உம்முடைய சமூக எங்களை தாழ்த்துகிறோம். இறைவா, நீரே எங்கள் வாழ்விலே போதுமானவராய் விளங்கி ஒவ்வொரு மந்தையின் ஆடுகளையும் கடவுள் பராமரிக்கும்படியாக பாதுகாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் நீர் சுவாமி. பெயர் சொல்லி அழைக்கும் ஆண்டவரது அன்பு இந்நாட்களிலே எல்லாரிலும் விளங்கட்டும். ஆண்டவரே, உலக நாடுகள் எல்லாம் மிகுந்த போராட்டத்தோடு, மிகுந்த வாஞ்சியோடு, தாகத்தோடு வாழ்வினுக்காக போராடும் இந்த நாட்களிலே ஆண்டவரது விசேஷித்த வல்லமையின் கரம் அனைத்து மக்களையும் சந்திக்கும்படியாய் நாம் கொண்டாடுகிறோம். வைரஸ் தொற்று முழுவதும் நீங்கி போக கர்த்தர் இறங்குவீராக.
ஆண்டவரே, இந்த ஆற்றல் அனைத்தும் முறியடிக்கப்படட்டும். தேவாற்றல் எங்களிலே செயல்படட்டும். ஆண்டவரது அன்பு எங்களை சந்திக்கும் என்பதை உணர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, எந்த விதத்திலும் துவண்டு விடாமல், நம்பிக்கை இழக்காமல், நன்மை பெறாம் இயேசுவிலே என் வாழ்வு கட்டப்படும் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் வாழ்ந்திட உன் இறக்கை தந்து ஆதரிப்பீராக. உலக நாடுகள் எல்லாம் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளும் வாய்க்கப்பெறும்படியாய் இறங்குவீராக. அனைத்து மக்கள் வாழ்விலையும் நம்பிக்கையை தோன்றச் செய்து ஆண்டவரிடத்தில் நாங்கள் செபிக்கிறோம். சிறப்பாக இந்திய தேசத்துக்காய் மன்றாடுகின்றோம். இறைவா, அனைத்து மக்களையும் உம்முடைய பாதுகாப்புக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே இறங்குவீராக. உன் கரத்தால் அனைவரையும் ஆதரிப்பீராக. விரைவுகள் எல்லாம் நீங்கி போகட்டும். இந்த தொற்றினுடைய தாக்கம் முழுவதும் அற்று போகட்டும். ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். மனதிற்குமுள்ள கிறிஸ்துவிலே நாங்கள் உன் இரக்கத்தை கண்டு உம்மை போற்ற கிருபை தாரும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ அனுபவம் எங்கள் வாழ்க்கையிலே பெருகும்படியாக புது ஜீவனிலே நிறைவான வாழ்மென்மையிலே அனைவரையும் ஆண்டவர் எடுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆளும் தலைவர்களையும் அதிகாரிகளையும் அமைச்சர் பெருமக்களையும் அனைத்து மக்களையும் கர்த்தர் சந்தித்து அவள் மூலமாய் நல்ல காரியங்கள் மேற்கொள்ளப்பட, அவள் முயற்சிகள் வாய்க்கப்பட ஆண்டவர் வழிகாட்ட வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். எங்கள் தமிழகம், எங்கள் மாவட்டம் அனைத்திலும் உம்முடைய அன்பை வேண்டுகின்றோம். எல்லார் வாழ்விலும் உம்முடைய அன்பு விளங்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாக தகப்பனே, இந்த நாட்களிலே நாங்கள் மக்களுடைய வாழ்வாதாரங்களை நினைத்து உம் சமூகத்தில் மன்றாடுகின்றோம். வாழ்விழந்த மக்கள், அன்றாடகம் பணி செய்கிற மக்கள், கூலி வேலை செய்கிறவர்கள், விவசாய பணி செய்கிறவர்கள், அன்றாடகம் தொழிற்சாலைகளில் பணி செய்கின்றவர்கள், சாதாரண மக்கள், இது வாழ்க்கையெல்லாம் உங்களுடைய அன்பு விளங்கட்டும். ஆண்டவரே, எப்படி வாழுவோம்? எப்படி குடும்பங்களை கொண்டு செல்வோம்? எப்படி நாங்கள் கரையேறுவோம்? இந்த போராட்டங்களிலிருந்து எப்படி விடுபடுவோம்? நாளுக்கு நம்முடைய வாழ்க்கை நலிவுற்று வருகின்றதே என்ற இயக்கத்தோடு காணப்படுகின்ற தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, சுகம் எல்லா இடங்களிலும் விரைவாக வந்துவிட்டது என்பதை உணர்கின்ற ஒரு வாக்கியம் என் வாழ்விலே ஆண்டவர் காண்பித்து நிறைவாக நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். சிறப்பாக ஆண்டவரே, எங்களை சார்ந்த பிள்ளைகள் வெளியிடங்களிலே, வெளிநாடுகளிலே அநேகம் உண்டு. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் வாழும் இடங்களிலே நம்முடைய பூரணமான பாதுகாவலையும் பராமரிப்பையும் தந்து ஆதரிப்பீராக. தெய்வீக வல்லமையிலே தம்முடைய பிள்ளைகளை கற்று எடுத்துவிட்டு நாங்கள் செபிக்கிறோம். ஏற்று சமயம் வரும்போது பிள்ளைகளை பத்திரமாய் ஆண்டவர் கொண்டு வரும்படி செபிக்கிறோம். ஆண்டவது அருள் நிறைந்த வல்லமைக்கும் பாதுகாப்புக்கும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே உங்களுடைய பேருக்கு எங்களை தாங்கட்டும். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே செயல்படும் இறைவனாய் நல்ல மெய்ப்பராய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு வாழுகின்ற உமக்கு நன்றி சொல்லும் வாய்ப்பினை விரைவாய் தந்து கர்த்தர்களை ஆதரிக்கும்படி செபிக்கிறோம். நீ செய்வீர், அதற்காக நன்றி. துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகின்றோம். இறைமகனே இயேசுவின் திருப்பெயரில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகின்றோம். எங்கள் வேண்டுதற்கு எழும் கடவுளே, ஆமென். பரமனுக்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்த மரமண்டலத்திலே செய்யப்படுவது பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தினைகளுக்கு தாரும். கடவுளுக்கு நாம் மன்னிக்கிறது போல கடவுளை எங்களுக்கு மன்னியும். இதை சோதனைக்கு நாமத்தை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் இன்னைக்கும் உலகிலே. ஆமென். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தினை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தினை பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் பெற்றிடுவாராக. கேட்டு
ஆவியாலே துணை பெற்று பக்தியாக நாம் நடந்து கொள்வோமாக. சுவாமி எங்கள் போக்குக்கோ வரத்துக்கோ சேர்த்து தந்து ஓடோழை போடோய் வாயோ நீர் ஆசீர்வாதித்து வந்து நல்முடிவை தந்து காரோ மோட்சத்து பிரவேசம் தாரோ. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முடிவுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென்.